தவைக்க தலைவருடைய விஜய் தொடர்ச்சியா ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகைகளை வழங்கக்கூடியதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட செய்யணும்னு நினைக்கிறதாக அறிவிச்சு அப்படிதான் நடத்துறாங்க. இந்த நடைமுறைங்கிறது அரசியல்ல ஒரு மாற்று நடைமுறை, மாற்று அணுகுமுறைன்னு பார்க்கலாம். அரசியல் லாபம் அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். மாற்று வருதா வரலையான்னு அந்த செயல் வரவேற்கத்தக்கது. படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறது வரவேற்கத்தக்கது. இப்ப தம்பி தேர்ச்சி பெற்ற வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டார். இப்போ நாங்கன்னா தோல்வியுற்ற மாணவர்களையும் பாராட்டு. இப்போ முதல்ல வரவங்களுக்கு தட்டி கொடுக்க நாட்டில் நிறைய பேர் இருக்கான், கைதட்ட. மூன்றாவதா வர முதுகில் தட்டி கொடுக்க ஆள் கிடையாது. விளங்குது அவங்களுக்கு. மூன்றாவதா வந்தவன் முதலாவதா வர முடியாதுன்னு ஒன்றும் விதி கிடையாது. அப்போ தோற்றவர்களுக்கும் மரியாதை செய்து, ஒரு மதிப்பெண்ணில் தோற்றது 2 மதிப்பெண்ணில் தோற்றது தான் தோல்வி அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் தான் பொருள். முயற்சிங்கன்னு வாழ்த்தணும். இப்போ நான் அண்ணன் இப்படி முடிவெடுப்பேன், தம்பி அப்படி முடிவெடுக்கிறார். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த செயல் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதை போய் கருத்து சொல்லிக்கிட்டு அவர் அரசியலுக்காக வாக்குக்காக செய்ய, நீ ஏன் அதை கூட செய்யல? மற்றவங்கெல்லாம் நீங்க இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், நீங்க அதை கூட செய்யல. அப்ப அதானே பார்க்கணும். அப்ப அதை பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் இதுல உளமாற என் தம்பியை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஜாதிக்கு தூரமா இருங்க, ஜாதிங்கிறத தள்ளியே வைங்க. ஏன்னா தீண்டாமைக்கு எதிராக, விடுதலைக்கு எதிராக பேசிய பெரியாருக்கே ஜாதி சாயம் பூசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இல்ல, பெரியாருக்கே அப்படிங்கறதுல நான் ஏற்கல. பெரியாருக்கே இல்ல, பெரியாருடைய சாதி உணர்வு, சாதிய வெறியெல்லாம் நாங்க சொன்னா நீங்க பதில் சொல்லுவீல்ல? யாரு அது? நான் சாதி சாயம் பூசல, அவரே பூஜிக்கிட்டு வரதானே. இப்ப நான் தான் முகமது அலி ஜின்னாவுக்கு எழுதின கடிதத்தை அனுப்புறவான்னு கேட்டேன், நீங்க ஒன்றும் சொல்லையே. ஆந்திராவில் ராமசாமி நாயக்கர் தானே படம் வெளியாச்சு, அதை யார் வெளியிட்டது? தயாரிச்சது யார்? இவங்க தானே. அதையும் அப்படி அனுமதிச்சிங்க சொல்லுங்க. அப்ப அதை போய் பேசிட்டு கொண்டில்ல. தம்பி நினைக்கிறாரு அவர் தான் சாதியை ஒழிச்சாரு அப்படின்னு. எங்க முன்னோர்களை சாதியை வளர்த்தது யாரு? சாதி 2 ஒளிய வேறில்லைன்னு பாடினது யாரு? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடினது யாரு? பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சிதோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதோன்னு பாடின சிவாக்கியார் யாரு? எத்தனை தடவை சொல்லணும்? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லணும்னு பாடின பெரியார் பண்ணாரா? 1921 எங்க பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் இவர் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கு முன்னாடி அவன் பாடாத சாதி ஒழிப்பா? சொல்லுங்க. வேதியர் ஆயினும் ஒன்றே, வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றேன்னு பாடினவன் அவன். சொல்லுங்க, அவர் சொல்லுங்க. கனகலிங்கம்னு ஒருத்தனை கூப்பிட்டு பூணூலை போட்டு நீ பறையன்லடா ஐயன்னு சொன்ன உலகத்துல சாதி மாத்தின ஒரே மகன் எங்க பாட்டன் பாரதி. அப்படி ஏதாவது செய்தி இருக்க? சும்மா ஏதாவது பேசிக்க கூடாது, புரியுதா? இப்போ அவங்களுடைய வருகை அப்படிங்க, நீங்க உங்களுக்கு உலகத்திலே உங்களுடைய தத்துவத்துக்கோ கொள்கைகளுக்கோ போட்டியாக யாரும் இல்லை, ஒரு தலைவர் இல்லைங்கிறீங்க. ஓகே, அது பிலாசபிக்கலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். பட் ஜனநாயகம் அப்படிங்கிறது எண்ணிக்கையினுடைய பெரும்பான்மை. அங்க இருக்கக்கூடிய இப்படித்தான் ஐயா டிடிவி வரும்போது சொன்னாங்க, இப்படித்தான் அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது சொன்னாங்க. நாங்கள் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி அவர்கள் ஆளுமையோடு இருக்கும்போது இனத்தின் பிணத்து குவியலுக்கு இடையில பிறந்த பிள்ளைகள். அப்போ ஐயா விஜயகாந்த் வரும்போது அப்படித்தான். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம், மற்ற கட்சிகள் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். அது கிடையாது. தோல்வியை கண்டு துவண்டு போகிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அல்ல. 35 ஆண்டுகளாக என் தலைவன் போராடினா, உலக நாடுகளெல்லாம் எதிர்த்து உலக போர் புரிந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். நீங்க கூட்டணியை பார்த்து பயப்படுறது புதுசா வர்றாரு. அதுல கணிப்பு என்னவா இருக்குன்னு அவங்களுக்கு பொதுவா இருக்கிற அரசியலாளர்களுக்கெல்லாம் நேற்று வரைக்கும் இருந்த போட்டிங்கிறது நீங்க தான் 3வது அணி, நீங்க தான் 3வது வாக்குகள், உங்களுக்கு தான் பொது மாற்று சக்தியா வேணும்னு நினைக்கிறவங்க, மாற்று அரசியலை வேணுங்கிறவங்க உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த மாற்று அரசியலை தேர்ந்தெடுக்க இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஒரு செல்லமா நான் வரவேற்கிறேன். அந்த போட்டியை நாங்க ஆரோக்கியமா எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. அதை நான் போட்டியா கருதணும், நான் கருதலன்றேன். அப்ப அது பேச்சு கிடையாதுல. எனக்கு இனிமேல் ஒருத்தன் எதிரி பிறந்து வர்றதில்லை. நான் ஏற்கனவே எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் பயணிக்கிறேன். என்னை எதிர்க்கிறவனெல்லாம் எதிரி இல்ல, நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. நான் எதிரியை தீர்மானிச்சிட்டேன். அப்ப நீங்க இது பேசிட்டு இருக்கீங்க. கீழ இருந்து பாக்குற மக்களுக்கு 2 பேர் இருக்காங்க. 1 to 1